அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரிஞ்சது தான். சினிமா. அதுலயும் வந்து நம்ம தமிழ் சினிமாவ பத்தி பேசலாம். எல்லாருக்குமே வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். இன்னும் ஒரு 1 வீக் 8 டேஸ் இருக்குன்னு நெனைக்கிறேன். ஜான்வரி 9 பார்த்தீங்கன்னா, தளபதி அவர்கள் விஜய் படத்துல இருந்து வந்து ரிட்டயர் ஆக போறாரு. ஸோ, தமிழ் சினிமால பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 ஹீரோஸ் தான் வந்து இந்த மாஸ் மூவிஸ் பண்ணக்கூடியவங்க. ரஜினி சார், கமல் சார், விஜய் சார், அஜித் சார், சூர்யா சார், விக்ரம் சார், அப்புறம் வந்துட்டு இந்த மாரி வச்சுக்கோங்களேன். சிம்பு, தனுஷ் இவங்க எல்லாத்தையுமே சொல்லலாம். ஸோ இந்த ரஜினி சார், விஜய் சார் அப்படிங்கிறது வந்துட்டு பீக் அவங்க 2 பேர் எப்பயுமே. அந்த கன்சிஸ்டன்ட்டா வந்துட்டு பேக் டு பேக் ஹிட் குடுக்குறவங்க, பேக் டு பேக் பிளாக் பஸ்டர் குடுக்குறவங்க அப்படிங்கிறது அவங்க 2 பேர் தான். அவங்க 2 பேர் தான் எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறத விட்டுட்டு, ஃபேன்ஸுக்கு என்ன தேவை? ஃபேன்ஸ் நம்மகிட்ட என்ன பார்க்குறாங்க? அந்த விஷயத்த நம்ம பண்ணா போதும். நமக்கு வந்துட்டு வந்து அவார்ட் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. கமர்ஷியலா ஹிட் ஆனா போதும். என் படம் ஒரு ஓப்பனிங் சாங்கு, ஒரு குத்து சாங்கு, அப்புறம் வந்துட்டு சென்டிமெண்டல் சீனு, படம் முடிஞ்சு போறப்ப எனக்கு தேவையான விஷயங்கள், கொஞ்சம் காமெடி, கொஞ்சம் மசாலா, ஆக்ஷனு, சென்டிமெண்ட் இப்படி எல்லா விஷயங்களும் சேர்ந்து ஒரு என்ன சொல்றது? கலவையா பார்க்கக்கூடிய படங்கள் அப்படின்னா வந்துட்டு 2 ஹீரோ மட்டும் தான். ரஜினி சார், விஜய் சார் மட்டும் தான். ஒருத்தருக்கு வயசாயிட்டு இருக்கு. இன்னும் எத்தனை வருஷம் வந்துட்டு அவரும் வந்துட்டு கன்சிஸ்டன்ட்டா படங்கள்லாம் பண்ணுவாருன்னு தெரியல. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா, பொலிட்டிக்கல்னு சொல்லிட்டு தன்னுடைய பேஷன் விட்டுட்டு போயிட்டாரு. இதுக்கு அடுத்து இருக்க போறது வந்து நம்ம தல அஜித் குமார். அவருமே பார்த்தீங்கன்னா, ஒரு மாசு, ஒரு கிளாஸ் இப்படி மாத்தி மாத்தி நடிக்க ஆரம்பிச்சாரு. ஸோ அவங்களுடைய ஃபேன்ஸுமே கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆயிறாங்க. ஏன்னா விடாமுயற்சிலாம் வந்துட்டு அவருடைய ஜானரே கிடையாது. அப்புறம் ஜிபியு பார்த்தீங்கன்னா, சூப்பர்பா இருந்தது. எக்ஸலென்ட் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. இன் ஃபியூச்சர் தமிழ் சினிமா வந்து மாஸ் பிளஸ் கிளாஸ் இல்ல வந்து ஆடியன்ஸ் எதிர்பார்க்கக்கூடிய படங்களை பண்ணக்கூடிய ஹீரோஸ் அப்படிங்கிறவங்க வந்து கம்மியாயிட்டே வராங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஆகுது. எல்லா லாங்குவேஜ்லயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பெரிய ஹீரோஸ் பார்த்தீங்கன்னா பேன் இண்டியன் லெவல்ல வந்து ப்ரொமோட் ஆகுறாங்க. பேன் இண்டியன் லெவல்ல தன்னுடைய படத்தையும் தன்னையும் வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிறாங்க. பட் அவங்க எல்லாரையும் விட டேலண்ட்லயும் சரி, இல்ல ஆக்டிங்லயும் சரி, எந்த விஷயத்திலுமே குறைவில்லாத 10 மடங்கு விஷயங்கள் ஜாஸ்தி வச்சிருக்கிற நம்ம ஹீரோஸ் வந்து ஏன் தன்னையும் தன்னுடைய படங்களையும் ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க? எல்லா ஆடியன்ஸுமே டச் பண்ணக்கூடிய லெவல்ல ஒரு கரெக்டான கதை தேர்வு இல்ல அப்படிங்கிறது வந்து தெரியல. ஸோ ஃபியூச்சர் ஆஃப் தமிழ் சினிமா அப்படிங்கிறது கொஞ்சம் கவலைக்கிடமா தான் இருக்கு. அதுவும் தளபதி விஜய் அவர்கள் இல்லாமல்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டம்.